ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய இந்து முன்னணி இயக்கத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளரும் சென்னை மாநகர தலைவருமான இளங்கோவன் சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். அமைச்சர் வன்னியரசு அவர்கள் பேசின ஒரு சில விஷயங்கள் சமீப காலமா சர்ச்சையாயிருக்கு சார். குறிப்பா சிறையில நீண்ட காலமா இருக்கக்கூடிய முஸ்லீம் கைதிகளை விடுவிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த பேசியிருந்தார். இது மத ரீதியிலான ஒரு பேச்சு அப்படின்ற வகையில இதை பலரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய பார்வையில பேசுறேன். அதாவது வன்னியரசு இது புதுசா பேசல, ஆனா தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. ஆனா ஒரு விஷயம் பாருங்க, இதுக்கு முன்னாடி ஒரு கட்சியினுடைய ஒரு பொறுப்புல இருந்து பேசக்கூடியவர் எப்படி வேணா என்ன வேணா பேசலாம். ஆனா ஒரு அமைச்சர், ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சர் இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் மேல அதன் மேல ஒரு உறுதிமொழி எடுத்து அமைச்சரா பதவி ஏற்றுட்டவர், எல்லா மதத்தையும் சரியா பார்ப்பேன்னு சொல்லி உறுதிமொழி எடுத்தவர், ஜாதி மத வித்தியாசங்களை பார்க்க மாட்டேன்னு சொன்னவர், அப்படி ஒருத்தர் உறுதிமொழி எடுத்த அமைச்சர் பேசுறதுதான் இது சர்ச்சைக்குள்ள. நீங்க விடுதலை சிறுத்தைகள் யாராவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னா பேசலாம், யார் வேணா என்ன வேணா பேசலாம். இது சுதந்திர நாடு, ஜனநாயக நாடு, பேச்சுரிமை இருக்கு. ஆனா ஒரு அமைச்சர் பேசுறதுக்கான உரிமை இருக்கா அப்படின்னு சொன்னா அதுக்கான உரிமை இல்லை. மத ரீதியா ஒரு கைதி குற்றவாளியா தான் பார்க்கணும். நீ ஏன் மத ரீதியா பாக்குறீங்க? அப்ப ஒரு குண்டு வச்ச குற்றவாளிகள், கொலை குற்றவாளிகள், இவங்களெல்லாம் இஸ்லாமிய குற்றவாளிகள் அப்படின்னு தனியா பார்க்கறது எந்த வகையில சரியான விஷயம்? நாங்க முன்னாடி சொல்லுவோம், முன்னாடி எல்லாம் இப்பவும் சொல்லுவோம், இஸ்லாமிய பயங்கரவாதிகள் குண்டு வச்சாங்கன்னு சொல்லுவோம். உடனே எல்லாம் கத்துவாங்க, இஸ்லாமிய பயங்கரவாதி எப்படி மதத்தின் பெயரால எப்படி பிரிக்கிறீங்க? பயங்கரவாதம் செஞ்சவன குண்டு வச்சவன நீங்க பயங்கரவாதம் இஸ்லாமிய மதத்தின் பேர்ல சொல்றீங்களே. அப்ப நம்ம திரும்ப பதில் சொல்லுவோம், நாங்க அப்படிலாம் சொல்லுங்க. குண்டு அங்கங்க வெடிக்குது, வெடிக்கிற இடங்கள்ல பல பேர் சாகுறாங்க. செத்தவன் அத்தனை பேரும் முஸ்லீமோ இந்துவோ எல்லாரும் சேர்ந்து செத்துருக்கான். நீங்க கோயம்புத்தூர் பாம்பு பிளாஸ்ட்ல கிட்டத்தட்ட 58 பேர் செத்தவன் அத்தனை பேரும் இந்து. ஆனா பாதிக்கப்பட்டது 200 பேர், பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நாசமாச்சு. ஆனா குண்டு வச்சவன் ஒரு இஸ்லாமியன். பயங்கரவாதிகள் குண்டு வைக்கிற அத்தனை பேரும் இஸ்லாமியர்களா இருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் பயங்கரவாதிகள் சொல்றதுக்கான காரணம், குண்டு வச்சவன் அத்தனை பேரும் முஸ்லீம்களாக இருக்கிற காரணத்தினால நம்ம சொல்றோம். நீங்க ஒட்டுமொத்தமா ஏதோ வேற ஒரு காரணத்துக்காக அடிப்படையில் அவங்க எது குண்டு வச்சான் அப்படின்னு சொல்லி திரும்ப பேசும்போது கூட குண்டு வைக்கிறது மதத்தின் பெயரால குண்டு வச்சோம். ஏன் சாகடிக்கணும்னு நினைக்கிறீங்க? மதத்தின் பெயரால. எங்க மதத்துல சார்பா எங்க மதத்துல இருக்கிற 2 பேரை தூக்குல போட்டாங்க, எங்க மதத்துல இருக்கிற 2 பேரை ஷூட் பண்ணாங்க, போலீஸ் ஷூட் பண்ணுச்சு, இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு மதத்தின் பெயரால அங்க படுகொலை நடக்குது. அதனால இஸ்லாமிய பயங்கரவாதிகள் சொல்றோம். நாம சொல்லிட்டு நான் சொல்லலாம், ஆனா ஒரு அமைச்சர் சொல்லலாமான்னா அமைச்சர் சொல்லக்கூடாது. அவர் ஏற்றுட்டு இருக்கிற உறுதிமொழிக்கு எதிராக செயல்படக்கூடிய விஷயம். அதனால இது முற்றிலும் தவறானது. ஆனா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இதெல்லாம் அமைதியா பார்த்துட்டு இருக்கார். இதெல்லாம் அவருக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. அதனால இதுக்கு கடுமையான கண்டனத்துக்குரியது இந்த மாதிரி வார்த்தையை பேசுறது. இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. குற்றவாளியாகத்தான் பார்க்கணும், அவன் மத ரீதியாக பார்க்க கூடாதுங்கிறது தான் நம்முடைய நிலைப்பாடு. இல்லை சார், இப்ப இங்க முஸ்லீம் குற்றவாளிகள் அப்படின்றதுதான் பிரச்சனையா, இல்ல நீண்ட காலமா அவங்க இருக்காங்க, அவங்களோட நன்னடத்தைகள் அடிப்படையில கூட அவங்க ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பல கைதிகள் அப்படி ரிலீஸ் ஆகியிருக்காங்க. சோ இங்க அந்த முஸ்லீம் குற்றவாளிகள் சொன்னதுதான் இங்க பிரச்சனையா சார்? நான் என்ன சொல்றேன், நீங்க அப்படி ஏதாவது சட்ட ரீதியாக ஒருத்தர் குற்றவாளியாக இருக்கக்கூடியவன், நீங்க ஜெயிலுக்கு போற அத்தனை பேரும் அவன் முழுக்க வாழ்நாள் சிறை இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வாழ்நாள் லைஃப் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி வாழ்நாள் சிறை முழுக்க இருக்கக்கூடியவங்களுக்கு கூட அவன் நன்னடத்தை விதியின் பேர்ல வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு. சட்டப்படியாக எதை வேணா செய்ய முடியும், சட்ட ரீதியாக எதையும் செய்யும். ஆனா முஸ்லீம்ங்கிற காரணத்துக்காக சட்டத்தை மாற்றி அவர்களை வெளியே கொண்டு வர்றதுக்கான முயற்சி செஞ்சா அது தப்புங்கிறோம். நீங்க சட்டமே அனுமதிக்குது. இப்ப நீங்க உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் சில பேர்லாம் வெளியே அனுப்பிச்சிருக்கு. சில குற்றவாளிகளை, ராஜீவ்காந்தி படுகொலையில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கூட பேரறிவாளன் போன்றவர்களை, சாந்தன், இந்த மாதிரிலாம் 4 பேர் விடுதலை பண்ண, அதெல்லாம் சட்டம் ரீதியாக நடந்த விஷயம். நீங்க அந்த மாதிரி சட்ட போராட்டம் நடத்தி இவர்கள் வெளியே வந்தா நாம் அதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா நீங்க முஸ்லீம்ங்கிற ஒரே காரணத்துக்காக முஸ்லீம்கள் அவங்க முஸ்லீமா இருக்கான், கொலை பண்ணவன் முஸ்லீமா இருக்கான், கொலை பண்ணவன் குண்டு வச்சவன் முஸ்லீமா இருக்கான்ற ஒரே காரணத்திற்காக தண்டனை கைதிகளை, குற்றவாளிகளை வெளியே விடணும்னு சொன்னா அது தப்புங்க. நீங்க அதைத்தான் இன்னைக்கு நம்மளுடைய அமைச்சர் பேசுறார், வன்னியரசு அதைத்தான் பேசுறார். நாம அதைத்தான் கூடாதுங்க. நீங்க சட்ட ரீதியா என்ன வேணா நடக்கணும், நீங்க அதுக்காக சட்டத்தை வளைக்க கூடாதுன்னு சொல்லணும். இன்னொரு புறம் ஒரு புறம் இந்த மாதிரி முஸ்லிம்களுக்கு எதிராக சில விஷயங்கள்
இருக்கு. இன்னொரு புறம் வந்து நேற்று நடந்த ஒரு மீட்டிங்ல ஜேசிடி பிரபாகரன் அவர்களும் வன்னியரசு அவர்களும் இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் வந்து திரு விஜய் அவர்களுக்கு ஒட்டுக்காக ஓட்டு போடணும், மொத்தமா ஓட்டு போடணும் அப்படின்னு. ஓட்டு போடுறது அப்படின்றது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை. அவங்க யாருக்கு வேணுமோ அவங்க ஓட்டு போடலாம் அப்படின்னும் போது ஒரு அமைச்சரே ஒரு கட்சிக்கு ஒரு தலைவருக்கு நீங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்றது எப்படி சார்? அதுவும் ஒரு குறிப்பா ஒரு மதத்தை வச்சு சொல்றது. நீங்க வன்னியரசு வந்து திண்டிவனம் தொகுதியில பட்டியலினத்திற்காக ஒதுக்கப்பட்ட தனி தொகுதியில நின்று ஜெயிச்சு வந்தவர். இவர் போய் சர்ச்சில் போய் அதாவது கிறிஸ்தவ நிகழ்ச்சியில போய் பேசுறார். ஜேசிடி பிரபாகரன் அவரும் போய் பேசுறார். இவர் கூட உட்கார்ந்துட்டு இருந்தவர் முன்னாள் காங்கிரசினுடைய பொறுப்பாளர் தலைவர், அது மாதிரி ஏதோ ஒரு பொண்ணு பீட்டர் அல்போன்ஸ். அது மாதிரி தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாட்டில் பல்வேறு கட்சிகள் இருக்கக்கூடிய, குறிப்பாக இந்த தாவேகா, அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ்ல இருந்த இந்த 3 பேர், இவங்க 2-3 பேரும் போய் உட்கார்ந்து பேசுறாங்க. நீங்க பட்டியலின தொகுதியில் நின்று ஜெயிச்சிருக்கக்கூடிய வன்னியரசு ஹிந்து பட்டியலினத்தவர்ங்கிற பெயர்ல அந்த சர்டிபிகேட்ல நின்று ஜெயிச்சிருக்கக்கூடியவர் அங்க போய் நின்று பேசிட்டு இருக்காரு. என்ன பேசுறாருன்னா, நீங்க கேட்ட கேள்வி மட்டும் இல்ல, கூட நிறைய விஷயம் சேர்ந்து பேசுறாரு. மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களையும் ஒடுக்குவதற்கான வேலைகளை, சட்டங்களை நிறைவேற்றுகிறது. ஆகையினால எப்படி இஸ்லாமியர்கள் ஒன்னா சேர்ந்து போராடுறாங்களோ, எதிர்த்து போராடுறாங்களோ, ரோடுக்கு வராங்களோ, நின்று சண்டை பண்றாங்களோ, அந்த மாதிரி நீங்க பண்றது இல்ல. நீங்கெல்லாம் பிரிஞ்சிருக்கீங்க. நீங்கெல்லாம் இறங்கி போராட்டத்துக்கு வரணும், மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டத்துக்கு வரணும், கிறிஸ்தவர்கள் ஒன்னா வரணும், இப்படி எல்லாம் பேசுறாங்க. நீங்க பேசுறது ஒரு அமைச்சருங்கிறத மறந்து போய் திரும்ப திரும்ப பேசுறாங்க. இவர் வன்னியரசு பேசுனது அதே மாதிரி அந்த நிகழ்ச்சியில ஜேசிடி பிரபாகர் சபாநாயகர், சட்டமன்றத்திலேயே நீங்க எந்த கட்சியும் ஆதரவு இல்லாதவர், சாராதவர், நீங்க நடுநிலையாக செயல்பட வேண்டியவர். சட்டமன்றத்திலே அப்படி செயல்பட வேண்டியவர் பொது இடத்துல வந்து ஒரு மத ரீதியாக செயல்படுறதுங்கிறது நிச்சயமாக ஏற்க இயலாது. இதை கண்டிச்சு இந்துமணி சார்பில் உடனடியாக நம்முடைய ஆளுநர் அவர்களுக்கு இவர்கள் மேல புகார் கொடுப்பதற்கான ஒரு நடவடிக்கையை எடுப்போம்னு சொல்லி இந்துமணியினுடைய மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அனுமதி கேட்டிருக்கோம். நேரம் கொடுத்த உடனே நேரா போய் இவர் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி மனு கொடுக்க இருக்கின்றோம் ஆளுநரை பார்த்து. அதனால இது ஏற்க இயலாது. இந்த மாதிரி ஒரு அமைச்சர் மத ரீதியான ஒரு பதட்டத்தை, பிரச்சனைய, மத மோதல்களை உருவாக்குறதுக்கான முயற்சியை அமைச்சரும் ஒரு சட்டமன்றத்தினுடைய சபாநாயகரும் சேர்ந்து நின்று பண்றதுங்கிறது நிச்சயமாக ஏற்க இயலாது. இதையெல்லாம் பார்த்துட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ என்னதான் அமைதியா இருக்காங்க, ஏன் மற்றவர்கள்லாம் பேசாம இருக்காங்கன்னு தெரியல. நாம இதை எதிர்த்து கண்டன குரல் கொடுக்கிறோம். ஆனா மற்ற அரசியல் கட்சி எல்லாம் வாய் மூடி மௌனியா. அதுதான் எங்க ஒரு கேள்வியா இருக்கு சார். இந்த முன்னணி இதுக்கு வந்து குரல் கொடுங்க. ஆனா அதிமுகவோ திமுக எதிர்கட்சிகளா செயல்பட்டு இருக்கக்கூடிய சூழல் அவங்க இதை பத்தி வாயை திறக்கல. அதாவது இவங்களுக்கு எல்லாம் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஓட்டு பிரச்சனை, ஓட்டு பயம். கிறிஸ்தவம் ஒட்டுமொத்தமா ஓட்டு போயிடுமோ, இவங்களுக்கு எதிராக குரல் கொடுத்தா ஓட்டு போயிடுமோன்னு பயம். முஸ்லிம்களுக்கு எதிராக முஸ்லிம்கள் ஏதாவது தப்பு பண்றாங்க, அதை சுட்டி காட்டினா, முஸ்லிம் இயக்கங்கள் தப்பு பண்ணா அதை சுட்டி காட்டினா ஓட்டு இல்லாம போயிடுமோன்னு பயம். ஹிந்துக்கள்ல அப்படி பிரச்சனையே கிடையாது. அதனால ஓப்பனா பேசலாம். ஹிந்துக்களோட பக்கத்துல நடந்த ஏதாவது தவறுகளா இருந்தாலும் அதை பத்தி குறிப்பிட்டு சுட்டி காட்டு பேச முடியும். நீங்க வன்னியரசு ஒரு விஷயம் பேசும்போது சொன்னார் அதே நிகழ்ச்சியில, பட்டியலினத்துல மதம் மாறி இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கும் பட்டியலின மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளை கொடுக்கணும்னு சொல்லி பேசுறாரு. பட்டியலின மக்கள்னா யாரு? இந்து மதத்துல தீண்டாமை என்கிற மிகப்பெரிய கொடுமையான பாவ செயல், மன்னிக்க முடியாத ஒரு செயல், உலகத்துல பாவமான ஒரு செயல் ஏதாவது இருக்குமானால் இந்த தீண்டாமை தான் அந்த பாவ செயல். அப்படிப்பட்ட பாவ செயல் இந்து மதத்துல ஏதோ ஒரு காரணத்துல பிரிட்டிஷ்காரன் காலத்துக்கு பிறகு இந்து மதத்துல வந்தது. அந்த தீண்டாமையை ஒழிக்கணும். தீண்டாமையில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் அவருடைய வாழ்க்கையில மேல வரணுங்கிறதுக்காக தான் இந்த அவர்களுக்கான சலுகைகள், இடஒதுக்கீடு, இது எல்லாமே. ஆனா இவங்களுக்கு என்ன இவங்க ஏன் இந்த வார்த்தை எடுக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்கன்னா, இவங்க கிறிஸ்தவர்கள்கிட்ட கைக்கூலிகளாக மாறி போயிருக்காங்க. கிறிஸ்தவ கைக்கூலிகளாக மாறி அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிராக இவங்க சொல்றாங்கல்ல, நாங்க அம்பேத்கருடைய வாரிசுகள். அந்த அம்பேத்கர் சொன்னதற்கு எதிராக மத ரீதியான இடஒதுக்கீடு கூடாதுன்னு அம்பேத்கர் அவர்கள் சொல்றாரு. ஆனா இவங்க மதமாரிய கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும். ஏன் இந்த அடிப்படையில இந்த இடஒதுக்கீடு அந்த திட்டத்தையே, அந்த நோக்கத்தையே சிதைக்கிற மாதிரி ஒரு பேச்சு இந்த பேச்சு. ஏன்னு சொன்னா,
நீங்க இந்து மதத்துல இருக்கக்கூடிய, நான் முதலே சொன்ன மாதிரி இந்து மதத்துல இருக்கக்கூடிய அந்த பாகுபாடு, ஜாதிய ஏற்றத்தாழ்வு, இடஒதுக்கீடு, இது தொடக்கூடாது, இந்த மாதிரி தீண்டாமை இருந்தது. இதெல்லாம் ஒழிக்கிறதுக்காக தானே கொண்டு வந்தாங்க. கிறிஸ்தவத்துல அதெல்லாம் இருக்கா? இல்ல. கிறிஸ்தவனா மதம் மாறி போனவொடனே அவன் பிசியில வந்துடுறான்ல. அப்புறம் எதுக்குங்க உங்களுக்கு இடஒதுக்கீடு? இடஒதுக்கீடு இவனுடைய வாழ்க்கையில மேல வரணும், ஒடுக்கப்பட்டவர்கள் மேல வரணுங்கிறதுக்காக நடக்கக்கூடிய விஷயம். மதம் மாறின பிறகு நீ தான் இதெல்லாம் இல்லாம போயிடுது. அப்புறம் எதுக்கு உனக்கு என்ன கவலை? நீங்க பட்டியலிடத்துல இருந்தாலாவது தொடர்ந்து உனக்கு எல்லா விதமான விஷயங்களும் அரசாங்கம் கொடுக்கும், இடஒதுக்கீடு கிடைக்கும், உங்களுக்கான சலுகைகள் கிடைக்கும், அதனால மேல வர முடியும். நீங்க கிறிஸ்தவனா மதம் மாறி போனா அதெல்லாம் கிடைக்காதுங்கிறதுனால பல பேர் போலி கிறிஸ்தவர்களாக தமிழ்நாட்டுல நம்ம கிரிப்டோ கிறிஸ்டியனாக சுத்திட்டு இருக்கான். அதுல பல பேர் எலெக்ஷன்ல கூட இந்துன்ற பேர்ல பட்டியலின தொகுதிகளை தனி தொகுதிகள் நின்று ஜெயிச்சவனுங்கெல்லாம் இன்னைக்கு இந்த மாதிரி பேசுறத ஆதரிக்கிறார். அதனால இது அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரானது, டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. இதை ஏற்க இயலாது. இது வேண்டுமென்றே இவர்களால் இந்த மதம் மாறி போனவர்கள் ஓட்டுக்காக இந்த பேசக்கூடிய பேச்சாகத்தான் நம்ம பார்க்கிறோம். இது நிச்சயமாக சுப்ரீம் கோர்ட் கூட இதை தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கு. மதம் மாறியவர்களுக்கு இடஒதுக்கீடு சலுகை கிடையாது, சமீபத்தில் சொன்ன விஷயம். அதனால நம்முடைய தெலுங்கானால ஆந்திராவில் நடந்த விஷயங்களை மேற்கோள் காட்டி இது மதம் மாறி போனவங்க பொய்யா இந்துன்னு சர்டிபிகேட் கொடுத்து மதம் மாறி போனவங்களை நிச்சயமாக ஏற்க முடியாதுன்னு, அவங்களுக்கான பதவியை மீண்டும் கொடுக்க முடியாதுன்னு கன்னியாகுமரியில் நடந்த ஒரு இன்சிடென்ட். இந்த மாதிரி பல இன்சிடென்ட், அது சம்பந்தமான வழக்குகள், தீர்ப்புகள்லாம் இருக்கு. அதனால இது ஏற்க இயலாது. இவங்க ஏதாவது ஒரு குட்டி கலகம் பண்ணி ஏதாவது இந்த பட்டியலின சமுதாய மக்களை கிறிஸ்தவர்களா மதம் மாத்துறதுக்கான முயற்சியாக இவர்கள் செய்வதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒரு அமைச்சரே அந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு சமூகத்துல ஒரு அந்தஸ்துல இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர், அவர் வந்து ஓட்டுக்காக ஒரு மதத்தை சார்ந்தான பேச்சுக்களோ இல்ல இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன், நீங்க இது பண்ணிட்டாரு, இப்ப பேசிட்டாரு, யாராவது எதிர்த்தாங்களா? யாரும் கேள்வி கேட்காம அமைதியா இருக்காங்க. எந்த அரசியல் கட்சியும் கேள்வி கேட்கல, எல்லாம் வாய் மூடி மௌனியா இருக்காங்க. என்ன நடக்க போது பார்ப்போம்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டது இந்து சமுதாயத்திற்காக, எந்த இந்துவுக்கு பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய இந்து மொழி தான் கேள்வி கேட்கணும். நாம தான் இதை கண்டிக்கின்றோம், வேற யாரும் கண்டிக்கல. ஒரு அமைச்சர், நீங்க சாதாரணமா ஒரு ஆள் பேசினா, ரோட்ல போற குப்பை சுப்பம் பேசினான்னா யாரும் கேட்க போறோம். ஒரு அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர், அந்த அமைச்சர் பதவியினுடைய மாண்பை குலைக்கின்ற வகையில பேசுறது கண்டிக்கத்தக்கதுன்னு நாம தான் சொல்றோம். நீங்க அப்ப இவர் அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற மத்தவங்க என்ன பண்ணுவாங்க? நாளைக்கு இப்படி ஏதாவது பண்ணா, இன்னும் அதிகமா ஏதாவது முயற்சி பண்ணா, இல்ல கிறிஸ்தவர்களுக்கான கிறிஸ்தவர்கள் அவருடைய டிபார்ட்மெண்ட்ல எல்லா கிறிஸ்தவர்களையும் அதிகாரிகளா கொண்டு வந்தா யார் கேட்க போறாங்க? யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்க எல்லாம் அமைதியா இருக்க போறோம். அதனால யாரும் மற்றவெல்லாம் கேள்வியே கேட்க மாட்டாங்கிற தைரியத்துலதான் இவங்க இது மாதிரி பேசிட்டு இருக்காங்க. மக்கள் கேள்வி கேட்க தொடங்கும். அரசியல் கட்சி கேட்கலனாலும் மக்கள் கேள்வி கேட்க தொடங்கணுங்கிறதா நம்முடைய நோக்கம். மக்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் போய் சேருதான்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல? இல்ல, நீங்க மீடியா எல்லாம் பாருங்க, மீடியா இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு போய் சேர்க்கறது இல்லை. ஆனா இன்னைக்கு நல்ல வேலையாக சோசியல் மீடியா, சமூக வலைதளங்கள்ல இது மக்கள் கிட்ட போய் சேருது. மக்கள் பல இடங்கள்ல இதுக்கு எதிரான எதிர்வினை ஆற்றுறதுக்கான அவங்களுக்கு ஒரு வடிகாலாகவாது இந்த சோசியல் மீடியா இருக்கு. இப்ப நீங்க திருப்பரங்குன்றத்துல நம்முடைய அமைச்சர், அங்க இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவா இருக்கக்கூடிய சிடி நிர்மல்குமார், அவர் வந்து 2 ஆண்டுகளுக்கு நீதிமன்ற தீர்ப்புல என்ன சொல்ல போறீங்கன்னு சொல்லும் போது, 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நிலைப்பாடு இருந்துச்சோ, எந்த நிலையில இருந்தோ அதே இடத்துலதான் நாங்க தீபம் ஏற்றுவோம், அதுதான் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு. வர 22ஆம் தேதி நீதிமன்றத்துல அரசினுடைய நிலைப்பாடு பத்தி தீபம் ஏற்றுவது சம்பந்தமாக கேட்டிருக்காங்க. அதுதான் எங்களுடைய 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலை இருந்துச்சோ அதான் எங்க நிலைப்பாடுன்னு பேசுறாரு. உடனே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அந்த திருப்பரங்குன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அவங்க ரியாக்ட் பண்றாங்க. நீ என்ன சொன்ன? அரசு ஏதோ நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்துவேன்னு சொல்லி தானே ஓட்டு வாங்கின, இப்ப ஏன் மாத்தி பேசுற? இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல அதான் பேசும் பொருளாரு. அவர் அதே ஊருக்கு போறாரு, உடனே மனு எடுத்து போய் கொடுக்குறாங்க. நாங்கெல்லாம் உண்ணாவிரதம் இருந்தாங்க. அவங்க எல்லாம் யாரும் அரசியல் கட்சியை சார்ந்தவங்க இல்லை, இந்து இயக்கங்களோட இருந்தவங்க இல்லை. ஆனா அந்த ஊர் மக்கள், நாங்கெல்லாம் உண்ணாவிரதம் இருந்தோங்க, கோயில்ல மேல தீபத்தை ஏத்தணும்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்தோம். எங்க வீடுகள்ல வந்து கொடியேற்றணும், எங்க வீட்டு வாசல்ல விளக்கேற்றணும், மேல விளக்கேற்றணுங்கிறதுக்காக தான், தீபம் ஏற்றணுங்கிறதுக்காக தான் நாங்க இதை செய்தோம். நாங்க உங்ககிட்ட கேட்டோம், நாங்க நிச்சயமாக நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துவோம்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு இப்படி மாத்தி பேசுறீங்களேன்னு போய் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு சமூக வலைதளங்கள்லயே அது செய்தியாக வருது.
அதனால மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மக்கள் கேள்வி கேட்டு யார் இந்த மாதிரி பேசுறாங்களோ, இந்து மதத்துக்கு, இந்து கோவில்களுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள், நம்பிக்கைகளுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய சம்மட்டி அடியாக மாறக்கூடிய நிலை நிச்சயமாக தமிழ்நாட்டில் நடக்கும். இப்போ திமுக அரசுக்கு வந்து இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து இருக்கு சார். இப்போ தாவேகாக்கும் அதே மாதிரியான ஒரு பிம்பம் இருக்கு. இப்ப நீங்க சொல்ற இஷ்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு சில மதங்களுக்கு மட்டும் ஃபேவரா இருக்கு, இந்துக்களுக்கு எதிராக இருக்காங்க அப்படின்ற ஒரு தோற்றம் உருவாகுது. நீங்க தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, அதாவது தாவேகா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி திமுக எல்லாம் ஓப்பனா இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கம் இந்துக்களுக்கு எதிரான அரசாங்கங்கிற மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடந்தது. இந்து கோவில்களை இடிக்கிறது, அதே மாதிரி இந்துக்களுடைய தெய்வ நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்துறது, இதெல்லாம் நிறைய நடந்தது. நம்முடைய கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தி ஒருத்தர் பேசினா அவனுக்கு வந்து உடனடியாக அவனுக்கு பாராட்டு தெரிவிக்கிறது. முதல்வரை கூப்பிட்டு, அன்றைய முதல்வராக இருந்தவர் ஸ்டாலின் அவர்களே கூப்பிட்டு மரியாதை பண்றது, இதெல்லாம் நடந்தது. நீங்க இப்ப சமீபத்துல பாருங்க, அவங்களுடைய திமுகவுடைய இது இன்னும் கூட முடியல. திமுக ஆட்சி போச்சு, ஆனாலும் கனிமொழி சமீபத்துல ஒரு பெண்ணோட, இசைவாணியினுடைய திருமணத்தை போய் கலந்துக்கிறாங்க. இசைவாணி யாரு? அந்த இசைவாணி பாடின பாட்டு என்ன? ஒரு இஸ்லாமிய பெண் ஆணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த கல்யாணத்துல இந்த அம்மா போறாங்க. ஏன் இந்த அம்மா கல்யாணத்துக்கு போறாங்க? அந்த இசைவாணி ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க, ஒன்றும் பெரிய பிரபலம் இல்லை, பெரிய அளவுக்கு எதுவும் இல்லை. அந்த கல்யாணத்துக்கு போக வேண்டிய என்ன அவசியம்னா, அந்த அம்மா பாடின பாட்டு, இந்து மதத்துக்கு எதிராக இந்த இசைவாணி பாடிய பாட்டின் காரணமாகவே அந்த பெண் மதிக்கப்படுகின்றால், திமுகவால போற்றப்படுகின்றார். அதனாலதான் அந்த கல்யாணத்துக்கு போறாங்க. நீங்க இதே ஒரு கிறிஸ்தவனையோ ஒரு இஸ்லாமியர்களையோ பத்தி இந்து ஏதாவது பேசியிருந்தா இந்த மாதிரி ஏதாவது கல்யாணத்துக்கு போயிருப்பாங்களா? நான் என்ன சொல்றேன், யாரையும் பத்தி பேச வேண்டாம். இந்து மதத்துக்கு எதிராக பேசுறவங்களை மட்டுமே பாராட்டக்கூடிய பழக்கம் இந்த திமுக இருக்கு. அதான் நம்மளுடைய கண்டனத்தை சொல்றோம். நீங்க அது நாம அதனாலதான் இந்த விஷயத்துல இவங்க அதனுடைய தொடர்ச்சியாக, அதனுடைய நீட்சியாக இந்த திமுக 2.0 மாதிரி இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் இந்த ஒரு மாச காலத்துல அதனுடைய நீட்சியாக செயல்படுவது போலத்தான் நமக்கும் தெரியுது. ஏன் இதை நீட்சியா பாக்குறோம்னு சொன்னா, திருப்பரங்குன்ற விஷயம் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இன்னைக்கு அமைச்சர் பேசியிருக்கக்கூடிய விஷயம், நீங்க கையில கயிறு கட்டுறது, கல்வி அமைச்சர் பேசுறாருல, கோவில்கள்ல பள்ளிக்கூடங்கள்ல வரக்கூடிய மாணவர்கள் சாதி அடையாளங்களை எடுத்துட்டு வரணும், அதெல்லாம் கயிறு கட்டக்கூடாது, நீதிபதி சந்துரு அவர்களுடைய பரிந்துரைகளை அமுல்படுத்துவோம். நீதிபதி சந்துருடைய பரிந்துரைகளை அமுல்படுத்தக்கூடாதுன்னு நாம முதல்ல ஆர்ப்பாட்டம் பண்ணோம், பிரச்சனை பண்ணோம், எதிர்ப்பு தெரிவிச்சோம் திமுக அரசாங்கம். இன்னைக்கு அந்த பரிந்துரைகளை அப்படியே கொண்டு வந்து அமுல்படுத்த போறாங்க. என்ன அந்த பரிந்துரை? நீங்க அப்படி அந்த பரிந்துரைப்படி செய்யறதுன்னு முடிவு பண்ணியிருந்தா, முதல்ல நீங்க செய்ய வேண்டியது மத அடையாளம் கூடாது, சமய அடையாளம் கூடாது அப்படின்னு நீங்க முடிவு பண்ணியிருந்தா, ஹிஜாப் போடக்கூடிய குழந்தைகளை, பள்ளிக்கூடம் வரக்கூடிய முஸ்லீம் பெண்கள், முஸ்லீம் மாணவர்கள், குல்லா போட்டு வர மாணவர்களை போடாதுன்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? சட்டமன்றத்துல குல்லா போட்டுட்டு எம்எல்ஏக்கள் வராங்க, இல்ல இங்க மத அடையாளம் எல்லாம் கூடாது, குல்லா எல்லாம் கழட்டி போட்டு வா அப்படின்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? இல்ல, நான் பாருங்க, நான் எல்லாருக்குமான அரசாங்கம், நாங்க நடத்துற சட்டமன்றத்துல இதுல இருந்தே தொடங்க போறோம் மத அடையாளம் இல்லாம, ஆகையினால யாரும் குல்லா போட்டு வரக்கூடாது, மத அடையாளம் இல்லாம வரணும் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு, இந்த அமைச்சருக்கு தைரியம் இருக்கான்னு கேட்க. இல்ல சார், ஒரு மதம் சார்ந்த ஒரு ஹிஜாப் போறதோ இல்ல குல்லா போறதோ அப்படின்னு தான் மதம் நடக்கும். ஆனா இங்க ஒரு ஜாதிக்கு ஒரு கலர் இது இருக்கு, கொடி இருக்கு, அவங்க கயிறு கட்டுற அந்த ஜாதிய மோதல்களை தடுப்பதற்காக இல்ல, நான் என்ன சொல்றேன், நீங்க ஜாதிய மோதல்களை தடுக்கிறேன்னு சொல்லிட்டு மத அடையாளங்களை தான் இவங்க நிறுத்த பாக்குறேன். நீங்க நெத்தியில பொட்டு வச்சுட்டு போக முடியலங்க. பல பள்ளிக்கூடங்கள்ல குழந்தைங்க தலையில பூ வச்சுட்டு போக கூடாது, பொட்டு வச்சுட்டு போக கூடாது, வளையல் கூடாது, எல்லாத்தையும் தடுத்துட்டு இருக்காங்க. நாம அதுதான் சொல்றோம். நீங்க சாதாரண நீங்க மத அடையாளத்துல கயிறு கட்டிட்டு இருக்கா, அதனால சமய அடையாளம் இல்ல ஒரு ஜாதி அடையாளங்களுக்காக அதை நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா எந்த அடையாளமும் இருக்கக்கூடாது, இந்து தமிழங்கிற அடையாளமே இல்லாம மாணவர் வரணும்னு எதிர்பார்க்கிறேன். நீ நெற்றியில பொட்டு வச்சா அது எதுவும் மத அடையாளம், எது மத அடையாளங்கிறதே தமிழ்நாட்டுல தமிழனுக்கு புரியாம போயிருக்கு. அந்த அளவுக்கு மாறி போயிருக்கு. தமிழனுடைய அடையாளம் நெற்றியில பொட்டு வைக்கிறது தமிழ் கலாச்சாரம், அதை போய் மத அடையாளம் தான். வாசல்ல கோலம் போட்டா அது தமிழனுடைய பழக்கம், அது மத அடையாளம் தான். அதனால எது மத அடையாளம், எது தமிழர்களுடைய அடையாளங்கிறதே தெரியாத ஒரு நிலையில நீங்க இவங்க இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்த தீர்மானங்களை நிறைவேற்றணும்னு சொன்னா உடனே தமிழ்நாடு முழுக்க இதான் நடக்கும். நீங்க நெத்தில பொட்டு வைக்கிறது மத அடையாளமா இல்ல தமிழர்களுடைய அடையாளமா?
எதை சொல்றீங்க? ஒரு தமிழக சொன்னா தமிழனுடைய அடையாளம், இது கலாச்சாரம், தமிழர் கலாச்சாரங்க. நீங்க இவங்க என்ன பண்றாங்க, நெற்றியில போட்டு வச்சிருக்கியா, அப்ப மத அடையாளம் காட்டிடு, அது தூக்கிடு அப்படின்னு. கையில நான் எந்த கயிறும் இல்லை, ஜாதி அடையாளத்தோட கயிறு இல்லை, இந்த கயிறு கோயிலுக்கு போயிட்டு வர கயிறு கட்டியிருக்கேன், உடனே அதை காட்டு, இது மத அடையாளம். இது சாதி அடையாளமா மத அடையாளமா எனக்கு தெரியாது, அதனால இது கோவிலுக்கு வந்த கயிறு கட் பண்ணு, தூக்கி போடு. இப்படி சொல்லக்கூடிய நீங்க, என்னுடைய மத அடையாளத்தை தவிர்க்கக்கூடிய நீங்க, தடுக்கக்கூடிய நீங்க இதுதான் சரியா இருக்கும். நீங்க யூனிஃபார்மிட்டி எதுக்கு? ஒரு பள்ளிக்கூடத்துல எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும். ஒருத்தர் பணக்காரன் ஏழை இது மாதிரிலாம் வித்தியாசம் இல்லாம ஒரே மாதிரி ட்ரெஸ் போடணும், அதான் யூனிஃபார்ம். நீங்க கோர்ட்ல ஜட்ஜ் இருக்காரு, ஜட்ஜி வந்து ஏன் குல்லா போட்டு இல்லை, நான் கருப்பு எதுவும் போட மாட்டேன், நான் ஹிஜாப் போட்டு தான் ஜட்ஜி, நான் ஹிஜாப் போட்டு தான் உட்கார்ந்துட்டு இருப்பேன்னு சொல்ல முடியுமா? இல்ல நான் இப்படித்தான் இருப்பேன், என் கலர் விருப்பப்பட்ட கலர்ல போட்டுப்பேன்னு சொல்ல முடியுமா? யூனிஃபார்மிட்டின்னா யூனிஃபார்ம் என்ன இருக்கோ அது மாதிரிதான் நடந்துக்கணும். நீங்க அந்த இடத்துல மட்டும் ஏன் இந்த மத ரீதியான விலக்கு கொடுக்குறீங்க? முஸ்லிம்களுக்கு ஒரு சட்டம், இந்துக்களுக்கு ஒரு சட்டம்ங்கிற மாதிரி சொல்றீங்கல்ல. இது மட்டும் இல்ல, கல்வி நிலையங்கள்ல கல்வி நிகழ்ச்சிகள் மட்டும் தவிர்த்து மற்ற எதுவும் நடக்கூடாதுங்கிறீங்க. வாங்க, சென்னையில டான் பாஸ்கோ பள்ளிக்கூடத்துல, நம்ம பாரிஸ்ல இருக்கக்கூடிய டான் பாஸ்கோ பள்ளிக்கூடத்துல பக்ரீத்துக்கான தொழுகை நடக்குது, இது ரம்ஜானுக்காக தொழுகை நடக்குது, அதெல்லாம் பரவாயில்லையா? இந்து கோவில், இந்து பள்ளிக்கூடங்கள்ல, இந்துக்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல இந்து நிகழ்ச்சிகள் நடக்கூடாது. ஆனா கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் நடத்தக்கூடிய பள்ளி வளாகத்துக்குள்ளேயே அங்க ஒரு சர்ச் இருக்கு, அது வெளியிருந்து சர்ச்சுக்கு வழிபாட்டுக்கு வராங்க, மசூதிக்கு மக்கள் போயிட்டு வராங்க, அங்க ஏதாவது தர்கா இருக்கு, இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? அப்ப உங்களோட இந்த அரசனுடைய நிலைப்பாடு, திமுக அரசனுடைய நிலைப்பாடு தான் இந்த அரசனுடைய நிலைப்பாடு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. அன்னைக்கு ஒன்றிய அரசுன்னு சொன்னாங்க. மே மாசம் 7ஆம் தேதி 2021 திமுக ஆட்சிக்கு வந்த உடனே மத்திய அரசாங்கத்தை ஒன்றிய அரசாங்கம்னு சொல்றாங்க. நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போ, அதை பத்தி கவலை இல்லை. மத்திய அரசாங்கம் தான், நாம எப்பவும் அதான் சொல்ல போறோம். நீ ஒன்றிய அரசு சொல்லு, இல்ல ஒன்றிய அரசு, எதை வேணா சொல்லிட்டு போ. ஆனா அதனுடைய தொடர்ச்சியா இவங்களும் அந்த ஒன்றிய அரசுன்னு சொல்றது. ஆக திமுக என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கோ அதே நிலைப்பாடுகளை தன்னுடைய எல்லா திட்டங்கள்லயும் எல்லா விஷயங்கள்லயும் எடுக்கிறதுனால இது திமுக ஆட்சியினுடைய தொடர்ச்சியாகத்தான் 2.0 திமுக இப்படிதான் பார்க்க முடிகிறது இந்த ஒரு மாத கால ஆட்சி. இன்னைக்கு இனிமே வரட்டும், என்ன வேணா பார்ப்போம். நாம ஒரு ஹனிமூன் பீரியட், இந்த அரசாங்கத்துக்கான ஹனிமூன் பீரியட், நாம எதுவும் பேச வேண்டாம், எதிர்த்து விமர்சனம் பண்ண வேண்டாம் அப்படின்னு நாம நினைத்தாலும் இவர்கள் நம்மை விமர்சனம் செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளுகின்றார்கள் என்பதுதான் உண்மை. அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசுவோம் சார். தகவல் நன்றி சார். நன்றி, வணக்கம்.